ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் முட்டைக்கோஸ் இருந்தால் ரோட் சைட் காளான் டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி முட்டைக்கோஸ் வச்சு நீங்கள் பண்ணலாம். கொஞ்சோண்டு ஒரு 200 கிராம் முட்டைக்கோஸ்லேயே நம்ம நிறையா பண்ணலாம். அதே டேஸ்ட்டு ரோட் சைடில் இருக்க மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கரெக்டாக மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருக்கும். அந்த முட்டைக்கோஸை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுல் ஃபுல்லாக வந்துச்சு எனக்கு. இந்த 200 கிராம் முட்டைக்கோஸுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி மிளகாத்தூள்னால் 1 டேபிள் ஸ்பூன், கலரும் நல்லாவே கொடுக்கும். மல்லித்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 1/2 டீஸ்பூன், சும்மா ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் தாராளமாக விட்டுக்கலாம். 1/2 கப் மைதா, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெட் ஃபுட் கலர் நீங்கள் ஆப்ஷனல் தான், சேர்க்கறனா சேர்த்துக்கலாம். கடையில் சாப்பிட்ற அந்த கலர் வரணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு ஃபுட் கலர்லாம் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தண்ணி தெளிக்காமல் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கரெக்டான கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா அந்த உருண்டை நம்ம பிடிச்சோன்னா கரெக்டாக அந்த பிடிக்கிற லெவலுக்கு வரும். இப்படி எடுத்து பிடிச்சி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசங்க ஓவராக தண்ணி ஊற்றிச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும். அந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா இதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இது தனியாக ஓரமாக இருக்கட்டும். இப்போ இது ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேனில் நல்லா ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த முட்டைக்கோஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாமே நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வெளியே கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி ஹையிலே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக கலரும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. இது இது மாதிரி எல்லா முட்டைக்கோஸுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 பெரிய வெங்காயம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் அந்த டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறையாவே போட்டுக்கணும். நல்லா அந்த கோபுரம் மாதிரி அந்த டேபிள் ஸ்பூன்லாம் நிறையா ஆட் பண்ணிவிட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கருவேப்பிலை நீங்கள் ஆட் பண்ணுறதுனால. இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அப்போ தான் கடையில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் இருக்கும். அதனால் வச்சு நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன். கரம் மசாலா பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த மாதிரி நல்லா வதங்கிருச்சு. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், ஒரு பிஞ்ச் மட்டும் போட்டால் போதும். ஏற்கனவே பக்கோடில் வேறு நிறையா போட்டிருக்கோம், லைட்டாக போட்டால் போதும். வினிகர் 1 டீஸ்பூன். இந்த வினிகர் நீங்கள் ஆட் பண்ணியே தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு கடையில் சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கும். 1 டீஸ்பூன் வினிகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இந்த டொமேட்டோ சாஸ் வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிற வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஹெல்த்தியாக எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது. சோயா சாஸ் 1 டீஸ்பூன். இப்போ இந்த மசாலா அந்த இதெல்லாம் நல்லா மிங்கிள் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு நல்லா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த நீங்கள் போட்டிருக்க அந்த பக்கோடா மூழ்கிற அளவுக்கு உங்களுக்கு இந்த தண்ணி வேணும். கார்ன்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து அது கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். எதுக்காக அந்த கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோன்னா நம்ம இப்போ இந்த குருமா நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிட்டோன்னா பயங்கர திக்காகிடும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு திக்கான கடையில் சாப்பிட்ற கன்சிஸ்டன்சி வேணும்னா இந்த கார்ன்ஃப்ளவர் ஆட் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். முன்ன இருக்க கன்சிஸ்டன்சிக்கும் இப்போ இருக்க கன்சிஸ்டன்சிக்கும்
நல்லாவே திக்காகுது. போட்ட ஒரு 2 மினிட்ஸ்லேயே டக்குன்னு உங்களுக்கு கிரேவி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி கொடுத்துரும். இப்போ நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்க பக்கோடா, இந்த பக்கோடா வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு அப்படியே நம்ம நைஸாக அப்படியே இந்த கரண்டியிலே மசிச்சு விட்டோன்னா நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன பீஸா கிடச்சிரும். நல்லா இந்த மசாலா வந்து இறங்கணும் அந்த பக்கோடாவில். அதனால் சின்ன சின்னதாக அப்படியே மசிச்சு விட்டிங்கன்னா அப்படியே அந்த காளான் டேஸ்ட் அப்படியே இருக்கும். ரோட் சைடில் எப்படி சாப்பிடுவோமோ அப்படியே கிடைக்கும். இதில் வந்து லைட்டாக பெப்பர் போட்டுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நான் லாஸ்ட்டாக பெப்பர் போட்டேன், ஆனால் அது வீடியோ எடுக்கல. ஸோ அந்த பெப்பர் மட்டும் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சிங்கன்னா ரோட் சைடில் சாப்பிட்ற அதே காளான் நம்ம கிடச்சிரும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது மேலே ஆனியன் மட்டும் போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஒரு 200 கிராம் முட்டைக்கோஸ்லேயே எனக்கு இவ்வளோ காளான் வந்துச்சு. இது வந்து வீட்டிலேயே ஹெல்த்தியாக நல்லா ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ரோட் சைடில் ஒரு காளான் சாப்பிட்டா யாருமே முட்டைக்கோஸ்னே நம்ப மாட்டாங்க. குழந்தைங்களுக்குலாம் நல்லது, கொடுத்து பாருங்கள்.